Example 4.24. Find the length of the tangent drawn from the point whose distance from the center of a circle is 5 cm and the radius of the circle is 3 cm. அப்படின்னு இப்படி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்க்கிள் இது சென்டராக இருக்குது. இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் இல்லைங்களே அந்த பாயிண்ட் இங்கே டச் ஆகுது. இதை தான் நம்ம டேஞ்சன்ட் சொல்கிறோம். இங்கேருந்து அவுட்டர் சைடில் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ அங்கே என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ இது வந்து 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எப்போயுமே ஹைபாட்டினஸ் இல்லைங்களா, அதுதான் 5 சென்டிமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து இதை வந்து அட்ஜசன்ட் சைடாக நம்ம எடுத்துக்கிறோம், இதை வந்து நம்ம ஆப்போசிட் சைடாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அப்போது கிவன் ஓபி ஈக்குவல் டு ஓபி அப்படின்னு சொல்லும்போது சென்டர்லேருந்து சர்க்கிளுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுதான் 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை ஓபி ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ 5 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 3 சென்டிமீட்டர். டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் பிடி. அப்போ பிடின்றது தான் என்னது, டேஞ்சன்ட்னா ஒரு பாயிண்டில் சர்க்கிளில் டச் ஆகிற பாயிண்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சன்ட்னு சொல்கிறோம், அதுதான் பிடி. த ரைட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஓடிபி இல்லைங்களா. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ பை பித்தாகரஸ் தியரத்தில் ஓபி ஸ்கொயர், அப்போ ஓபி ஸ்கொயர் இல்லைங்களா, இதை தான் நம்ம எடுக்கிறோம். ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னமோ அந்த டேஞ்சன்ட் தான், பிடி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் பை பித்தாகரஸ் தியரத்தில் அப்படி எழுதிக்கிறோம். அப்புறம் ஓபி ஸ்கொயர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அது 5 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் எவ்வளவு, அதுவும் நம்மளுக்கு தெரியும் 3 ஸ்கொயர் அதுன்னு நம்ம போட்டுக்கிறோம். ப்ளஸ் பிடி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் பிடி ஸ்கொயர் ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது இந்த 5 ஸ்கொயர் அப்படியே தூக்கி போட்டு இந்த 3 ஸ்கொயரை இங்கே கொண்டு வரோம். அப்போ 5 5 சார் எவ்வளவு 25 ஆகுது மைனஸ் இல்லைங்களா. அப்போ 3 3 சார் எவ்வளவு 9 இல்லைங்களா, அதையும் நம்ம அப்போது இந்த 5 5 சார் 25 மைனஸ் 3 3 சார் 9 இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். அப்போ 25லேருந்து 9 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 16 கிடைக்கிது. இஸ் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர். அப்போ பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ 16. அப்போ பிடி ஈக்குவல் டு அந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்கிறோம், 16 ஆயிடுது. அப்போது ரூட் ஆஃப் 16 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அந்த 4 சென்டிமீட்டர், இந்த 4 சென்டிமீட்டர் தான் லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் பிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஏன்னா அதுதான் அவங்க கேட்குறாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் என்னது பி அண்ட் டி. அப்போ இந்த பிடி இதுதான் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது, 4 நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா. இதை அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2 மார்க்ஸ் சம்ஸில் கண்டிப்பாக இதுமாரி சம்ஸ் அழகாக கேட்கலாம், அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.